தினத்தந்தி வரும். இந்த தினத்தந்தியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர் கதைகளா எழுதியிருப்பார். அமானுஷ ஆன்மீகம் அப்படின்ற தலைப்புல. இது உண்மை கதை, பொய் இல்ல. சித்தரிக்கப்பட்டது அல்ல. அப்ப அவரோட நெறைய கதைகள், அவரு நாவலும் நெறைய எழுதியிருப்பாரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை கதை. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கதைகள்லாம் நான் படிச்சிருக்கேன். ஷாமானிசம் பத்தி நெறையவே எழுதியிருப்பாரு. இதெல்லாம் உண்மையா? இந்த காலத்துல இதெல்லாம் உண்மையாயா? அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நெறைய தாந்திரீக வித்தைகள், கூடு விட்டு கூடு பாயறது எத்தனையோ விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனா, ஒரு ஆன்மீகவாதிகள் அப்படின்ற பட்சத்துல நாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சொல்லவும் முடியாது. ஏன்னா, அது தப்பா போயிடும். சரி. அப்ப இந்த தாராவ பத்தி அவரு ஒரு கதை சொல்லியிருப்பார். அது கதை இல்ல, உண்மை. அது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் தாராவ நிதர்சனமா நேர்ல பார்க்குறார். அந்த கதைய நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பதிவிட்டிருக்கேன். ஆக அந்த கதைய நான் சொல்லல. அப்படி ஒரு விஷயம் அவரு பதிவிட்டிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா விளக்குறேன். ஆனா, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, வடநாட்டுல ஒரு குருஜி. அந்த குருஜி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமூக வலைதளத்தில ஃபேமஸ் ஆனவர் தான். ஆனா பேர் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த மாரி எத்தனையோ குருஜிகள். அதுல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். "அம்மா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, தாராவ வழிபாடு பண்ணேம்மா. ஒரு முறை நான் தாராபீத் போயிருக்கேன்." அப்ப அவரு வந்து என்கிட்ட பேசுறாரு. அப்ப அவரும் வந்திருக்காரு. தாராபீத் அப்படின்றது பொதுவா தாந்திரிகவாதிகளோட கூடம் அப்படின்னு சொல்லலாம். காமாக்யா மந்திர், தாராபீத், ஷோ சௌஷட் யோகினி மந்திர் இங்கெல்லாம் நாங்கலாம் போறது தான். அப்ப போகும்போது தாராபீத்ல அவர் வந்து சொல்றாரு, "அம்மா, நான் தாரா வழிபாடு பண்ணேம்மா. நல்லதுயா, வழிபாடு பண்ணீங்க." எனக்கு ஹிந்தி தெரியும். ஸோ அவரு ஹிந்தில சொல்றாரு. ஆ புத் புத்ரி அப்படின்னு பொண்ணே, மகளே அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சேன். வழிபாடு பண்ணி ஏறக்குறைய ஒரு கடுமையான வழிபாடு அப்படின்றது பண்ணியிருக்காரு. கடுமையான வழிபாடு பண்ணியிருக்காரு. காலையிலருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா, பூமி சாயா அப்படிம்பாங்க. வெறும் தரையில வந்து ஒரு துணிய விரிச்சு படுத்துக்கிறது. தாயாரினோட ஒரு ஃபோட்டோ வச்சு, ஒரு கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ வச்சு, அந்த அம்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமால வச்சு, ஒரு நாளைக்கு 1008 முறை ராத்திரி நேரத்தில பண்ணியிருக்கார்.